தற்குறி விர்ச்சுவல் வாரியர்ஸ். எதுக்குடா உங்களுக்கு இந்த மானகட்ட பொழப்பு? ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி தான் சோசியல் மீடியால வந்து திமுகவை பத்தி தவறான செய்திகள் வந்து பரப்பிட்டு இருந்தீங்க. இப்போ உங்க அண்ணனை பெரும்பான்மை இல்லாம ஜெயிக்க வச்சீங்க. நீங்க சொன்னீங்களே திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு, அந்த தீய சக்தியுடைய கூட்டணி மூலியமா தான் இன்னைக்கு உங்க அண்ணன் வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்காந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நடிகர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் பதவியேற்று 2 நாள் கூட ஆகல. ஆனா இந்த தற்குறி விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சோசியல் மீடியால திரும்ப தவறான செய்தியை வந்து போட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா, செஞ்சில வந்து 1 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை வந்து தீ வச்சு எரிச்சாச்சு. தூத்துக்குடியில வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக சர்வேலன்ஸ் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. சேலத்துல வந்துட்டு காவல்துறைக்கு வந்துட்டு ரோந்து பணிக்காக வந்துட்டு நவீன வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. தற்குறி விர்ச்சுவல் வாரியர்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்களே தீய சக்தின்னு, அந்த தீய சக்தியோடைய ஆட்சியில நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களால வந்துட்டு செய்யப்பட்டது இது எல்லாமே. நீங்க வந்துட்டு அடுத்தவங்க செஞ்ச சாதனைக்கு, அதாவது நீங்க சொன்னீங்களே தீய சக்தி சொன்ன சாதனைக்கு ஸ்டிக்கரை ஒட்டாம, உங்க அண்ணன் ஸ்டிக்கரை ஒட்டாம நீங்க ஏதாவது சாதனை செஞ்சுட்டு அதை போடுங்க, சரியா? அடுத்தது வந்துட்டு இப்போ ரீசெண்டா வெள்ளை அறிக்கை, எங்களுடைய ஆட்சியில தான் முதல் முறையா வெள்ளை அறிக்கை. டேய், 2001 இருந்தே வெள்ளை அறிக்கை வந்து விடப்பட்டு இருக்குடா. போய் பார்த்துட்டு வாங்கடா. நீங்க எங்களோட ஆட்சியில பிடிஆர் வந்து வெள்ளை அறிக்கை விட்டாருடா, போய் பாருங்கடா இதெல்லாம். அப்புறம் வந்துட்டு பெண் அமைச்சர், டிவிகேல தான் முதல் முறையாக பெண் அமைச்சர் வந்துட்டு 1953 இருந்தே பெண் அமைச்சர் வந்து இருக்காங்க. போய் அதையும் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, சரியா? ஸ்டடி பண்ணிட்டு வாங்க நீங்க. அடுத்தது இந்த தொலைக்காட்சியில எல்லாம் சொல்லுவாங்கல்ல, உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அந்த மாதிரி வந்துட்டு அனைத்து டாஸ்மாக்குகளும் தமிழ்நாட்டில் மூடப்பட்டது அப்படின்ற ரேஞ்சுக்கு இவனுங்க பில்டப் கொடுக்குறானுங்க. என்னன்னா, எங்க அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே டாஸ்மாக். டேய், 2021 கல்வி நிலையங்கள் அருகில, கோயில் பக்கத்துல இந்த மாதிரி இருந்த டாஸ்மாக் எல்லாத்தையுமே நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு மூடிட்டாரு. இப்போ இருக்க முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு வேணா பாராட்டலாம். என்னன்னாக்கா, ஆய்வு பண்ணி மூடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஆனா வந்து தமிழ்நாட்டுல இருக்க மொத்த டாஸ்மாக்கையும் மூட சொன்ன அளவுக்கு நீங்க பில்டப்ஸ் கொடுக்காதீங்க. இன்னொன்னு என்னன்னா, இவனுங்க தான் இந்த பில்டப்ஸ் கொடுக்குறானுங்கன்னு பார்த்தா, நம்மளுடைய மீடியா சேனல் இருக்குல்ல, நியூஸ் சேனல், மக்கள் எதை தெரிஞ்சு நியூஸ் உண்மையா பொய்யான்னு வந்துட்டு உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா நீங்களும் ஒரு பொய்யான செய்தியை வந்து பரப்புறீங்க பாத்தீங்களா? இது வந்து ஒரு எத்திக்ஸே வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. அதனால ஒரே ஒரு இதுதான், நம்மளுடைய நியூஸ் சேனல் வந்து கொஞ்சம் உண்மையான செய்திகளை வந்து போட பாருங்க. அடுத்தது நம்மளுடைய தற்குறி விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்துட்டு சமூக சீர்கேடு நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க இதெல்லாம் இப்ப பத்தி பேசிட்டு இருக்கீங்களா விர்ச்சுவல் வாரியர்ஸ்? கொஞ்சம் சமூக சீர்கேடு வந்து இப்போ 2 நாளா நடந்துட்டு இருக்கு. அது உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு தெரியல. ஏன்னா கிருஷ்ணகிரியில வந்துட்டு 2 கொலை நடந்திருக்கு, எரிச்சு கொண்டு இருக்காங்க. அது சமூக சீர்கேடு இல்லையா?